4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ 4th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம். ஸோ 3rd டேர்முக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். இது வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தடுத்து மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா வீடியோவும் போடுவோம். ஸோ நீங்கள் 12th முடிகிற வரைக்கும் நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போயே. ஓகேவா? ஓகே பாருங்கள். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஏ அண்ட் தி. ஓகேங்களா? ஸோ வி ஆன் டேஸ் எர்த். வி ஆன் எர்த். ஸோ கரெக்டான ஆப்ஷன் எது வருமோ அதை சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஆகாஷ் ஹேஸ் டேஸ் அ அம்பர்லா. ஆகாஷ் ஹேஸ் அ அம்பர்லா. ஓகேங்களா? ஸோ ரவி ஏட் டேஸ் பிளேட் ஃபார் டின்னர். ரவி ஏட் டேஸ் ஆஃப் ரைஸ் ஃபார் டின்னர். ரவி ஏட் பிளேட் ஆஃப் டின்னர். அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. வி வென்ட் டு த ஐலாண்ட். த மங்கி ஹேஸ் த லாங் டைல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கெஸ் பண்ணி சொன்னது. பட் கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக் பாருங்கள். புக் பேக் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ ரைட் த க்ரைஸ் ஆஃப் அன் அனிமல், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் கிவன். ஓகேவா? ஸோ த க்ரைஸ் ஆஃப் அ டாங்கி இஸ், டாங்கி வந்து அனிமல் தான் வரும். ஓகேவா? ஸோ அனிமலு. எ க்ரை ஆஃப் அ கேட் இஸ், கேட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸில் எதில் வரும்? இதுவும் அனிமலில் தான் வரும். எ க்ரை ஆஃப் அ இன்செக்ட் இஸ் வந்து இன்செக்ட்ஸு. ஓகேங்களா? அடுத்து எ க்ரை ஆஃப் அ டாக் அனிமலில் வரும். ஸோ எ க்ரை ஆஃப் அ க்ரோ வந்து பேர்ட்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதணும். அப்புறம் சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பாருங்கள். பானு லெஃப்ட் டேஸ் பென்சில் பாக்ஸ் ஆன் த டேபிள். ஸோ பானு லெஃப்ட் ஹர் பென்சில் பாக்ஸ் அட் த டேபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹர் தான் வரும். ஓகேவா? அடுத்து ஹீஸ் மை ஃப்ரெண்டு டேஸ் நேம் இஸ் வருண். ஹீஸ் மை ஃப்ரெண்டு, ஹிஸ் நேம் இஸ் வருண். ஓகேங்களா? அடுத்து வாணி அண்ட் மணி ஆர் ஃப்ரெண்ட்ஸு. ஹாபி இஸ் டு ப்ளே கிரிக்கெட். தேர் ஹாபி இஸ் டு ப்ளே கிரிக்கெட், ஃபுட்பால். ஓகேவா? ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸு டேஸ் ஸ்கூல் இஸ் நியர் அ ஸ்கூல். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஸ்கூல் இஸ் நியர் அ பார்க். ஓகேவா? ஸோ ஜான் டஸ் ஹேவ் அ பைசைக்கிள். ஐ டேக் ஹிம் டு ஸ்கூல் இன் மை பைசைக்கிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான்ப்பா கரெக்டான ஆன்சர். இந்த 5 ஆன்சருமே நானும் கரெக்டாக சொல்லிட்டேன். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ரீட் த சென்டென்ஸ் யூஸிங் த ஆப்போசிட் ஜெண்டர் பாருங்கள். ஸோ எ டக் வாஸ் ஸ்விம்மிங் இன் அ புல் பாண்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்டென்ஸாக எழுதணும் நீங்கள். ஓகேவா? இது மட்டும் நீங்கள் புக் பேக் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5மே. அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த ஆப்போசிட். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்டு. இது 1 மார்க் தான். எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் புக் பேக் பாருங்கள். புக் பேக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து சேஞ்ச் த சென்டென்ஸ் டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் கிராமர் தான். ஸோ இதுவும் நீங்கள் புக் பேக் பாருங்கள். புக் பேக் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஐ லைக் ஜாக் ஃப்ரூட்டு. இட் இஸ் அ டேஸ்டி ஃப்ரூட்டு. இட்ஸ் கலர் இஸ் க்ரீனு. இட்ஸ் ஸ்கின் இஸ் செக்ரியேட்ஸ். இட்ஸ் டேட்ஸ் ஸ்வீட்ஸு. இட்ஸ் ஹேஸ் மெனி சீட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் இதான் கரெக்டாக நினைக்கிறேன். எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க புக்கில். அடுத்து கம்ப்ளீட் த டைலாக் பாருங்கள். இது மட்டும் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஹாய் நவீன், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைனு. ஹவ் ஆர் யூ ஸ்பெண்ட் யுவர் ஹாலிடேஸ்? ஓ குட், ஐ டூ ரீட் ஸ்டோரி புக்ஸ் டியூரிங் ஹாலிடேஸ். இஸ் இட்? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் do you read? Can you give me some of your books to read? Yes, thank you, bye. Bye, meet you next week. ஸோ மிஸ் ஆகிற வேர்ட்ஸ்னால் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகேவா? 5 மார்க் அதுக்கு. அப்புறம் இந்த சென்டென்ஸில் என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க கீழே. ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த சில்ட்ரன்ஸ் டூயிங்? சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க? விளையாண்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிளேயிங் வித் த பாலு. ஓகேவா? அந்த மாதிரி கரெக்டாக இந்த படத்தை பார்த்துட்டு படத்துலேருந்து ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். ஹூ இஸ் சிட்டிங் ஆன் அ ஸ்டூல். ஸ்டூலில் யார் உட்காந்துருக்கா? பிரியா தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் அர்ஜுன் டூயிங்? அர்ஜுன் என்ன பண்ணுறான்? அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா பால் வச்சு விளையாண்டுருக்கான். ட்ரையிங் டு ரோப் ஆன் அ டென்ட்டு. ஹோல்டிங் தி ஸ்டிக்கு. ஆமாம், ஹோல்டிங் தி ஸ்டிக்கு. ஹூ இஸ் ஹோல்டிங் தி டென்ட்டு? டென்ட் யார் ஹோல்ட் பண்ணியிருக்கா? ஸோ டெய்ஸி, ரியாஸ் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. டெய்ஸி அண்ட் ரியாஸ். இதுதான் ஆன்சரு. அடுத்து ஃப்ரேம் த கொஸ்டின் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சரை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. நீ ஓனாக எழுதிக்கலாம் அது. அடுத்து பாருங்கள். ரைட் 5 சென்டென்ஸ் அபவுட் தி பிக்சர். இந்த பிக்சரை வச்சு 5 சென்டென்ஸ். எலிஃபெண்ட். இட் இஸ் அ எலிஃபெண்ட். ஸோ இட் இஸ் அ பிக்கஸ்ட் அனிமல். இந்த மாதிரி நீங்கள் 5 லைன் எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா? ஸோ ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இது பாருங்கள். ஸோ இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ பேராகிராஃப் பார்த்துட்டு வேர் டிட் முஹான் லிவ்? முஹான் லிவ் வித் த ஃபாதர் ஆஃப் இன் வில்லேஜ். ஸோ இதுதான் ஆன்சரு. வில்லேஜ். த வில்லேஜ் வாஸ் நியர் த ஃபோர்ட் ஹில்ஸ் ஆஃப் அ மவுண்டன். ஓகேங்களா? மவுண்டன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆன்சரு. கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதினா போதும் உங்களுக்கு மார்க்கு. அடுத்து அதே மாதிரி தான் ரீட் த பேசேஜ். ஓகேங்களா? ஸோ ரீட் த பேசேஜ் இது. ஓகேங்களா? ஸோ ரீட் பண்ணணும் போதும் உங்களுக்கு மார்க்கு. ஸோ எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்கூலில் பொறுத்து ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து மேக்ஸ் வீடியோலாம் போடுவேன். மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்லாம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே
வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய்ப்பா, பாய்.